ما هي المفردات التي درستم أو درستن أمس في الجلسة الماضية يا شباب؟ ما هي المفردات الجديدة أو معلومة جديدة درستم أمس؟ هل فهمتم سؤالي؟ هل فهمتن سؤالي؟ نعم. نعم يا سيد. صفرين، فاطمة، ماهرة، هل تفهمونني؟ உஸ்தாத் ماذا أريد؟ ஒற்றை வார்த்தைகள் என்னென்னு கேட்குறீங்களா? கேட்குறீங்களான்னு கேட்கக்கூடாது, பதில் சொல்லணும். நீங்கள் விளங்கிட்டீங்க இல்லையா? அப்போ நோ நீட் டு ஓ, டிரான்ஸ்லேட். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட், கோ ஹெட் ஃபார் ஃபர்தர் ஆன்சர். Don't translate it. Kindly requesting you to, if you want to speak Arabic or any language fluently, you should understand the language through the language only. Got it, my dear? Clear? واضح? வாவே உஸ்தாத். Barakallah fik. If we are talking in Tamil, then we will not focusing on Arabic at all. Even we have spent more than years. ولو تحدثنا نحن باللغة التاميلية فلا نتكلم باللغة العربية أبدا أبدا. فهمتم؟ هل فهمتم؟ ممتاز ممتاز، بارك الله فيكم. ஒரு உறுதியான ஒரு நியத்தை வைக்கணும். நம்ம அறவே நம்ம மூளைக்கு மொழியாக்கம் பண்ணக்கூடிய, தமிழ் மொழியாக்கம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடாது. இந்த வகுப்புல, அதாவது சாட்டர்டே சண்டே யௌமு சபத் ஒல் யௌமுல் அஹத், இந்த ஒரு மணி நேரம் சபா இல்ல சமானிய நம்ம அரபு மொழியில தான் விளங்க வேண்டும், அரபு மொழியில் தான் புரிய வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்துடன், என்ற ஒரு நெய்யத்துடன் நாம் அமரும் பொழுது அல்லாஹ் இந்த ஒரு அமர்வை ஏற்றுக்கொள்கிறான். குரான் நல்லா சொல்றான் இல்லையா? வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா. யார் நமது மார்க்கத்தில் பாடுபடுகின்றார்களோ, மார்க்கத்திற்காக பாடுபடுகின்றார்களோ, அவர்களுடைய பாதைகளை திறந்து கொடுப்போம்ங்கிறான். எப்படி திறந்து கொடுப்போம்னா இப்படிதான். இப்ப நம்ம இல்ல நமக்கு தமிழ்ல தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த அளவுக்கு தான் கல்வியை தர்றான். நீங்க எல்லாரும் தமிழ்ல விளங்குறத விரும்புறீங்களா அல்லது அரபி மொழியில விளங்குறத விரும்புறீங்களா? ماذا تريدون يا شباب؟ هل تريدون أن تفهموا باللغة العربية أو تفهموا باللغة التاميلية؟ نعم، ما هو الجواب؟ அரபியா. ممتاز، بارك الله فيك. بالعربية. ஏன்னா நிறைய மதரசாக்கள் ஆன்லைன்ல வந்துருச்சு. நீங்க போனீங்கன்னா மாஷால நம்மளோட சூப்பரா நடத்துவாங்க. ஆனா எல்லாம் தமிழ்ல தான் நடத்துவாங்க. நம்மளுடைய ஒரு கல்வி நிலையத்தின் ஒரு தனி சிறப்பே என்னன்னா, அரபு மொழியில் நாம் பாடம் நடத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கிறோம். நீங்க இதை கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வருஷங்கள் மேல் படிப்புகள் போகும்பொழுது செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் அரபு மொழியிலே ஃபோக்கஸ் பண்ணலாம். தையப். நேற்று நீங்கள் படித்த ஒத்தை வார்த்தைகள் என்னன்னு நான் கேட்டேன். பதில் இது வரைக்கும் வரல. என்னென்ன வார்த்தைகள் நேற்றைய அமர்வில் கற்றுக்கொண்டீர்கள்? மாஹியல் முஃபரதாத் அல்லதி தஅல்லம்தும் அம்ஸ் ஜதீதன். நஅம். وضع யஸ்ததிஉ. ஐவா. யஸ்ததீஉ. அது அர்த்தம் يسمع சொல்லுங்க. யஸ்மஉ. முனப்பிஹு. கேட்கிறான். وضع வைத்தான். மும்தாஸ். முனப்பிஹு பிஜா. முனப்பிஹுன். முனப்பிஹுன். அலிஃப்லாம் வரலன்னா கண்டிப்பா தன்வீன் வந்தாகணும். நஅம். முனப்பிஹுன். அர்த்தம் சொல்லுங்க. முனப்பிஹுன் என்ன அர்த்தம்? அலாரம். அலாரம். ஐவா. அப்ப அலாரம் வைத்தல் எப்படி சொல்றது அரபியில? லா முனப்பிஹு. முனப்பிஹுன். முனப்பிஹன். ஹன். முனப்பிஹன். மஃபூல். மஃபூலுக்கு எப்போதும் நஸபு தான் வரும். தையப். ஓகே. வேற என்ன கத்துக்கிட்டீங்க நேத்து? முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் கிராமட்டிக்கல் இன்ஃபர்மேஷன், ஒரு நாலேஜ் கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு. ஒரு ரூல் வந்து அப்ளைடு கிராமரா நேத்து கொடுத்துருக்கிறேன். யார் சொல்லுவா? கரெக்டா சொல்லுங்க. நான் சலவாத்து ஹம்ஸ்ல ஒரு கிராமர் சொல்லி கொடுத்தீங்க. அதோடைய அந்த காயிதா பேர் என்னங்க சையத்? அதாவது
அதத் மாதூத். அதத் மஅதூத். மும்தாஸ், பாரக்கல்லாஹு ஃபீக். ஓகே, அதுல நம்ம என்ன கேட்டோம், என்ன பதில்? கேள்வி என்ன, பதில் என்ன? யார் சொல்லுவா? சகோதரர் சொல்லிட்டாங்க, மாஷா அல்லாஹ். அகவாத்துகளை சொல்லுங்க. கேள்வி என்ன, பதில் என்ன? நஅம். அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் அப்படின்றதுல என்ன கேள்வி? நேத்து நேத்து மேக்சிமம் எல்லாமே இருந்தீங்கன்னு தான் நினைக்கிறேன், இந்த 4 பேருமே. நஅம். நஅம் யா மாஹிரா. சஃப்ரீனா. நஅம். மா ஹுவ சுவால்? இவ்வளவு ஸ்லோவா இருந்தீங்கன்னா எப்படி நம்ம படிக்கிறது சொல்லுங்க? டக்கு 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 டக்குன்னு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேணாமா? நேத்து படிச்ச விஷயத்த நான் இன்னைக்கு கேட்கிறேன். நான் ரொம்ப ஓல்டு கிளாஸஸ் உள்ள கொஸ்டின் கேட்கல. அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ்ன்றதுல என்ன கேள்வி வந்தது? மௌசூஃப் சிஃபத் என்று சொன்னால் மௌசூஃபோடு சிஃபத் ஒன்றுபட வேண்டும். அஸ்ஸலவாத் என்பது பன்மையாக இருக்கிறது. அரபு மொழியில் சட்டத்தின் அடிப்படையில் பன்மைகள் எல்லாம் பெண்பால். அப்ப அல் ஹம்சத்தூர்ல வந்திருக்கும், ஏன் ஹம்ஸ்ன்னு வந்துச்சுன்னு கேள்வி. இதான் கேள்வி. ஆனா ஏன் வரல? அதுக்கு என்ன பதில் சொன்னோம்? என்ன பதில்? கேள்வி நானே, பதிலும் நானே. நானே இப்ப பதில் சொல்லணும் போல தெரியுது. இப்ப சொல்லுங்க ஷபாப், தஃபத்தலு. மா ஹுவல் ஜவாப்? அவ்வளன் ஹல் ஃபஹிம்தும் சுவாலி. முதல் கேள்வி விளங்கி கொண்டீர்களா? ஹல் ஃபஹிம்தும் சுவாலி. விளங்குனவங்க எத்தனை பேர், விளங்காதவங்க எத்தனை பேர்? ஜமீஅக்கும் ஃபஹிம்தும் வலா மா ஃபஹிம்தும்? فهمت يا أستاذ. ماذا فهمت؟ இப்ப நான் கேள்வி கேட்டேன்ல, அதே திருப்பி சொல்லுங்க. யார் சொல்லுவா? உங்களுக்கு விளங்கினா மட்டும் போதாது, உங்களுக்கு விளங்குச்சான்னு எனக்கு விளங்கணும். இல்லைன்னா புது புது விஷயங்களை நான் சொல்லி கொடுத்து போறது அர்த்தம் இல்லை இல்லையா? சொல்லுங்க சையத், என்ன விளங்குச்சு? நீ ஞாயிற்றுக்கிழமை தானே, கடை இல்லையே, அப்புறம் ஏன் இவ்வளவு அமைதி? சரி, கிளாஸ் குவைட் பண்ணிடலாமா? யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல தெரியுது, எல்லாம் நிர்பந்தமா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வகுப்புக்கு. கிளாஸ் குவைட் பண்ணிடுவோமா? ஸ்டாப் பண்ணிடலாமா? யார் லாஸ்ட் அப்ப இதுக்கு பதில் காணாம. அப்புறம் ஏதாவது பதில் சொன்னா தானே. இப்ப நம்ம நேரடியா ஃபேஸ் டு ஃபேஸ் வகுப்படுத்தோம்னா நமக்கு தெரியும் மாணவர்கள் புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்ட்டு. நீங்க அங்கிட்டு கொடுக்குற சவுண்ட் வச்சு நான் இங்கிட்டு வந்து காதுல கேட்டுதான் நான் பாடம் நடத்த முடியும். அப்ப நான் செவுத்தை பார்த்து நடத்துற மாதிரி ஃபீலிங் வருது எனக்கு. இப்படி அமைதியா போனீங்கன்னா ஒரு ஆர்வப்படுத்துங்க. நாம்னு சொல்லுங்க, லான்னு சொல்லுங்க, புரிஞ்சுச்சுன்னு சொல்லுங்க, புரியலன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, கேள்வி என்ன? கேள்வி திரும்பி பாருங்க, மியூட்ல போயிடுச்சு. அரபியில பெண்பால் எல்லாம் அரபியில பெண்பால்னு சொன்னா பெயர் சொற்களுடைய பன்மை பெண்பால்னு சொன்னா இஸ்மு இஸ்முடைய ஜம்அ முஅன்னஸ். எல்லா அஸ்மாக்களுடைய ஜம்அக்களும் முஅன்னஸ். அப்ப மௌசூஃப் முஅன்னஸா இருந்தா சிஃபத்தும் முஅன்னஸா இருக்கும். மௌசூஃப் முதக்கரா இருந்தா உங்களுக்கு நான் விளங்க வைக்கிறேன். அர் ரஜுலு அல் கரீமு அப்படின்னு என்ன அர்த்தம்? அர் ரஜுலு அல் கரீமு, இது ஒரு மௌசூ சிஃபத். மௌசூ சிஃபத்னா புரியுதா என்னண்டு? அட்ஜெக்டிவ்னா ஒரு மனிதரை பற்றி அல்லது ஒரு பொருளை பற்றி நாம் வர்ணிக்கிறோம். உதாரணமாக குட்டையான மனிதர், நெட்டையான மனிதர், வெள்ளையான மனிதர், கருப்பான மனிதர், பருமனான மனிதர் அப்படின்னு சொல்றோம். ஒரு மனிதரை பத்தி நம்ம என்ன செய்யறோம்? வர்ணனை செய்யறோம். அப்ப வர்ணிக்கப்படுபவர் தான் மௌசூஃப். வர்ணிக்கக்கூடிய அந்த செய்தி வந்து சிஃபத், அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம் நம்ம. அப்ப அதுல எல்லாமே ஒத்து போகணும். மௌசூஃபுக்கு சிஃபத் ஒத்து போகணும். ஆண்பாலா இது ஆண்பாலா இருக்கணும், இது ஒருமையா இருந்தா அது ஒருமையா இருக்கணும், இது பன்மையா இருந்தா அது பன்மையா இருக்கணும். இப்ப கேள்வி என்னடா, சொலவாத்துங்கிறது சொலாத் அப்படிங்கிற ஒரு முஃப்ரதோடைய ஜம்மு தான், தொழுகைகள், வணக்கங்கள். அப்ப இதுக்கு முஅன்னஸ் தானே சிஃபத் வரணும்.
அல் ஹம்ஸ் அப்படின்னு வந்திருக்குதே முதக்கரான்றத கேள்வி. அப்ப அதுக்கு பதில் என்ன? ரெண்டு விதமான பதில் இருக்கு. என்ன பதில்? இது 3ல இருந்து 10 வரைக்கும் ஒரு சட்டம் வரும் அதது மாதுக்கு. இத ம் 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 அப்படியே ம் 3ல இருந்து 10 வரைக்கும் ஆப்போசிட் ஜெண்டர்ல வரும். மும்தாஸ். அப்ப இது வந்து சலவாத்துல் ஹம்ஸ் நம்ம சொன்னது எந்த சட்டத்தின் அடிப்படையில? தமீஸின் அடிப்படையில, அதத் மாதுத் சட்டத்தின் அடிப்படையில. அப்படிதானே? மேம் சார். அப்படின்னு பதில் சொன்னா சிம்பிளா முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு உடைய விளக்கம் என்னன்னு கேட்டாதான் நீங்க சொல்லணும். 3ல இருந்து 10, 10க்கு பிறகு என்ன, 100க்கு பிறகு என்ன, 1000 பிறகு என்ன, 1 2 என்ன, இதெல்லாம் பின்னாடி சொல்லலாம். சுருக்கம் இதுதான். அதத் மாதுத், காயிதத்து அதத் மாதுத். மும்தாஸ். தையப். இப்ப நேத்து நம்ம இந்த அல் ஹிவார் தானியுடைய சில விஷயங்கள் பார்த்தோம் நம்ம. இப்ப இதை வந்து ஹிவார் செய்யணும். அல் ஹிவாரு பைன இசாம் வ சாலிஹ். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆண்கள்ல வந்து சயீத் மட்டும் தான் இருக்கிறார், அதனால நானும் அவரும் பண்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அன முசாஃபிருன் இலா மக்கா. இலா ஐன அன்த முசாஃபிருன்? அன முசாஃபிருன் இலல் மதீனா. நான் ஒரு பயணி, மதீனாவிற்கு செல்கிறேன். அப்ப நான் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? ஆனா முசாஃபிர் இலா மக்கா, நான் மக்காவிற்கு நான் பயணிக்கிறேன். மக்காவிற்கு செல்கிறேன். மேலும் நீ நீங்கள் எங்கு எங்கு செல்கிறீர்கள்? முசாஃபிர்னு சொன்னா பயணிப்பவர். நான் மக்காவுக்கு சென்று கொண்டிருக்கிறேன், பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்கள்? சாலிஹ் என்ன சொல்றாருக்கு? அன முசாஃபிருன் இலல் மதீனா. நான் மதீனாவிற்கு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். லிமாதா அன்த முசாஃபிருன் இலல் மக்கா. நீ 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 எதற்காக மக்கா செல்கிறாய், பயணிக்கிறாய்? நீ எதற்காக மக்கா பயணிக்கிறாய்? بالصلاة في المسجد الحرام. ولماذا أنت مسافر إلى المدينة؟ நான் மஸ்ஜித் அல் ஹராமிலே தொழுகையை நிறைவேற்றுவதற்காக செல்கின்றேன். நீங்கள் மதினாவிற்கு எதற்காக செல்கிறீர்கள்? بالصلاة في مسجد النبوي. தொழுகையை மஸ்ஜித் நபவியில் நிறைவேற்றுவதற்காக செல்கிறேன். ஐன ستصلي الجمعة. இன்னும் நீங்கள் எங்கு ஜும்மா தொழுகுவீர்கள்? في المسجد الحرام إن شاء الله. وأين ستصلي الجمعة؟ மஸ்ஜித் அல் ஹராமிலே இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுவேன். நீங்கள் ஜும்மாவை எங்க தொழுவீர்கள்? மஸ்ஜித் நபவி இன்ஷா அல்லாஹ். நான் மஸ்ஜித் நபவியிலே இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுவேன். كيف ستسافر إلى المدينة? மதீனாவிற்கு எவ்வாறு நீங்கள் பயணிப்பீர்கள்? அர்கபு طائرة. நான் ஃப்ளைட்டிலே பயணிப்பேன். மும்தாஸ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதுல இப்ப என்ன சொல்றது, எப்போதுமே நம்ம வகுப்புல 2 விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒன்னு கஸ்புல் லுகா, இன்னொன்னு கஸ்புல் மஅரிஃபா. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கஸ்ப் காஃப் சீன் பா. கசப எக்ஸிபு. கஸ்ப் அப்படின்னா டு ஏர்ன், சந்திக்கிறது, சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம். சரிதானே? கற்றுக்கொள்வது, சம்பாதிப்பது. அப்ப கஸ்புல் லுகானா மொழியை கற்றுக்கொள்வதும், கஸ்புல் மஅரிஃபா நாலேஜை வளர்த்துக் கொள்வதும். எனவே ஒரு கல்ல 2 மாங்கா, தமிழ்ல சொல்ற மாதிரி. இப்ப இதுக்கு கூட நான் அரபியில ஒரு பழமொழி சொல்லுவேன். பில் ஹஜரைனி உஸ்ஃபூரைன். பில் ஹஜரைனி உஸ்ஃபூரைன். சொல்லுங்க. பில் ஹஜரைனி உஸ்ஃபூரைனி. உஸ்ஃபூர் ஐன் சாத் ஃபா வாவ் ரா. உஸ்ஃபூர் அப்படின்னா பறவை, சிட்டுக்குருவின்னு அர்த்தம். உஸ்ஃபூரானின்னா 2 சிட்டுக்குருவிகள். பி ஹஜரின்னு 2 கல்ல, அஃப்வான் ஒரு கல்ல, ஒரு கல்லில் 2 பறவைகள். பி ஹஜரின் வாஹிதின் உஸ்ஃபூரைன். பி ஹஜரின் வாஹிதின் உஸ்ஃபூரைன். சொல்லுங்க. பி ஹஜரின் வாஹிதின் வாஹிதின் உஸ்ஃபூரைன். حجر واحد عصفورين.
இது வந்து ஒரு அரபி பழமொழி. இதுக்கு பழமொழிக்கு அரபியில மசல்னு சொல்லுவோம். மசல் மீன் பா லா மிசால்னு சொல்றோம்லே அதே தான். அதுக்கு ஜம்மு வந்து அம்சால். அப்ப அரபு பழமொழிகள் நிறைய இருக்குது. அதை நம்ம கற்றுக்கொள்வதனால் அந்த மொழி ஆளுமே வளரும். சரி, இப்ப இங்க நம்ம எல்லாரும் கிருபையில மொழியை கத்துக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அதுல குறிப்பாக ஒரு இஸ்லாமிய நாலேஜும் கத்துக்கிறோம். இப்ப இந்த இடத்துல மக்காவுக்கு போறதுக்கு மதீனாவுக்கு போறதுக்கு 2 விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அஸ்அலுக அல் ஆன் மா ஹுவ الفرق بين الصلاة في مكة والصلاة في المدينة. ما هو الفرق؟ ما معنى فرق؟ What is the difference between performing the prayer in Mecca and Medina? نعم. மக்காவிலும் மதினாவிலும் தொழுகை நிறைவேற்றுவதற்குரிய வித்தியாசங்கள் என்ன, சிறப்பம்சங்கள் என்ன? வாட் இஸ் த ஃபீச்சர்? மாஹிய அல் ஃபதாயில். நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருக்கலாம். சொல்லுங்க. ஐவா, மக்கா கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தமிழ்ல தான் தெரியும். பொதுவா நம்ம வீட்டுல தொழுகிறதுக்கும் ஜமாத்தோட பள்ளியில தொழுவதுக்கும் என்ன வித்தியாசம்? 27 நன்மைகள். மும்தாஸ் மும்தாஸ். அது அரபியில சொல்லலாமே. அக்ஸர மின் 27 தரஜா. அக்ஸர மின் 27 தரஜா. 27 மடங்கு நன்மை கிடைக்கும். சுபஹானல்லாஹ். இப்ப மக்கால தொழுது என்ன நன்மை கிடைக்கும் ஒரு ரக்காயத்துக்கு? 1,00,000 நன்மைகள். மும்தாஸ். மதீனால ஐ திங்க் 1000. அல்ஃப். மும்தாஸ். பைத்துல் மக்திஸ்ல லாஸ்ட் 500 500. சில ரிவாயத்துகள்ல 100ன்னு வருது. தமாம். பைத்துல் முகத்தஸ் இல்ல மக்திஸ். அங்கேயும் நிறைய பேர் பிழையாக சொல்லுவாங்க. முகத்தஸ் இல்ல, பைத்துல் மக்திஸ். பலஸ்தீன்ல இருக்கா இல்லையா? முந்தைய கிப்லா, அல் கிப்லா அல் ஊலா. தமாம். இப்ப இதுல வந்து உம்ரா ஹஜ்ஜு பெரும்பாலும் உங்களுக்கு மக்காவோட முடிஞ்சிருது. மதீனால இருக்குமா? மதீனால ஏதாவது இபாதத் இருக்கா? நாம் இல்ல. இப்ப எதனால் நம்ம மதீனாவுக்கு போறோம்? என்னுடைய ஒரு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. உங்களுடைய சிந்தனைகள் என்ன, இஸ்லாமிய கொள்கைகள் என்னன்ற நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். நான் எதற்காக நாம் மதீனாவுக்கு போறோம்? இப்ப நாம் சையத் அடிப்படை சொல்லுங்க. زيارة مسجد النبوي. ممتاز ممتاز بارك الله فيك. رسول الله وزيارة قبر النبي صلى الله عليه وسلم. அப்படியா? ஏன்னா பெரும்பாலும் இன்னைக்கு என்ன முஸ்லீம்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குண்டா, சிலர் துவாவே இப்படி செய்யறாங்க. யா அல்லாஹ் ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்தை கொடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதா ஷரீஃபை சந்திப்பதற்கு பாக்கியத்தை கொடுன்னு கேட்கறாங்க. இது தவறு. அது ஷரியத்துல இப்படி கேட்க கூடாது. எதனால கேட்க கூடாது சொல்லுங்க? இது பெரிய ஒரு பாவமோ அல்லது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஜியாரத் செய்யத்தானே கேட்கறாங்க. ஏன் கேட்க கூடாது? அப்படி கேட்டாவே அவர் கொள்கையில் அவர் பிழை விட்டு விட்டார். அவர் சரியான கொள்கையில இல்லைன்னு அர்த்தம். சரியான அஹ்லு சுன்னத் ஜமாஅத் கொள்கையில இல்லைன்னு அர்த்தம். என்ன காரணம்? யாரோ சகோதரி சொன்னீங்க. மஹுல் ஜவாப். ஷிர்கை எது ஏற்படுத்தி விடும்? என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜிதை நாம் ஜியாரத் செய்வதற்கு நமக்கு ஷரியத் சொல்லி இருக்குது. சுனன் திர்மிதில இப்னு மாஜால வந்திருக்கக்கூடிய ரிவாயத்து, லா தஷுத்துர் ரிஹால் இல்லா மசாஜித் ஸலாஸா. இந்த 3 பள்ளிகளை தவிர உங்களுடைய வாகனங்களை கட்டி கொண்டு நன்மைகளை பெறும் எண்ணத்தில் செல்லாதீர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தடை. அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மா ஆதாக்கும் ரசூல் ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. எதை உங்களுடைய தூதுவர் ஏவி இருக்கிறாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எதை தடுத்திருக்கிறாரோ அப்படி தடுத்திருங்கள். அப்ப நமக்கு வந்து இங்க நபி அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, நன்மையை பெறும் எண்ணத்தில் இந்த 3 பள்ளியை தவிர வேற பள்ளிக்கு நீங்கள் வாகனம் கட்டி செல்லாதீர்கள்னாங்க. என்ன பள்ளி? முதல் மஸ்ஜித் ஹாதா, அதாவது மஸ்ஜித் நபவி, 2வது ஹரம் ஷரீஃப், 3வது பைத்துல் மக்திஸ். அப்ப வேற பள்ளிக்கு போகக்கூடாது. இப்ப நம்மளாம் போறோமே அப்படின்டா இந்த ஹதீஸ்க்கு வேற எந்த பள்ளிக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதாவது நன்மை என்று இருந்தால் ஏனைய பள்ளிகள் என்ன நன்மை கிடைக்கும், அதை விட சிறந்த நன்மை இந்த 3 பள்ளியில கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் தர்காக்களுக்கு போறதுக்கு சொல்லி நியத்து வச்சு போறாங்க. ஆத்தங்கரை தர்கா, பொட்டல் புதூர் தர்கா, அதே போல நாகூர் தர்கா,
அப்ப இதெல்லாம் வந்து நன்மையே கிடைக்கும் என்ற எண்ணத்துல போறது. இப்படி மார்க்கத்துல அனுமதி கிடையாது. அது ஷிர்கை வழிவகுத்து விடும். அப்ப மஸ்ஜித் நபவிக்கு போற எண்ணத்துல நீயத்து வச்சு போறாரு ஒருத்தர், அங்க போய் நபி உங்களுக்கு சலாம் சொல்றாரு, தவறு இல்லை. ஆனால் மதினாவிற்கு போற நோக்கமே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றதான்னு ஒருத்தர் போனாருன்னா அது தவறு. புரிஞ்சுதுங்களா? ஹல் ஃபஹிம்தும்? فهمت يا أستاذ. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த கொள்கையில ஸ்டடியா இருங்க, மக்களுக்கு இந்த 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 விஷயத்தை விளக்குங்க. எந்த அளவுக்குன்னா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிகி மதவுடைய இமாம் இமாம் மாலிக் இப்னு அனஸ் அவங்க சொல்றாங்க, மதீனாவை சேர்ந்த அறிஞர், யாராவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கபர் பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு அங்க பார்த்து கையை ஏந்தி துவா செஞ்சாங்கன்னா நான் வெறுக்கிறேங்கிறாங்க, எனக்கு பிடிக்கல. அதே போல நான் இன்னைக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஜியாரத் செஞ்சேன்னு ஒருத்தர் பெருமையா சொல்லிட்டு வர்றாருன்னா அதை நான் வெறுக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப அதனாலதான் நீங்க பார்த்துருப்பீங்க உம்ரா ஹஜ்ஜில் அங்க போனா அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ், அது மாதிரி அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருக்கிறோம். கிப்லா பக்கம் முன்னோக்கி தான் நம்ம துவா செய்யணும் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய கொள்கையை நம்ம இங்க படிச்சுக்கிறோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ரெண்டாவது, மக்கள் குழம்புறாங்க, ரவுதா ஷெரீஃப்ங்கிறது எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஸ்ஜித் நபவியுடைய அந்த பள்ளிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுஜ்ரே முபாரக்கா அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த கபர் இருக்கா இல்லைங்களா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடு, அதுக்கும் இடையில உள்ள பகுதி தான் ரவுலா, ரியாதுல் ஜன்னா, சோனத்தின் ஒரு பூங்கா அப்படின்ட்டாங்க. அதுல மேய்ந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அது பச்சை கம்பளம் வெளுத்திருப்பாங்க. இப்ப அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. அதுதான் ரவுதா ஷெரீஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் ரவுதா ஷெரீஃப் கிடையாது. இதை நம்ம முதல் தெளிவாக விளங்கிக்கிறோம். தமாம்? ஹல் ஃபஹிம்தும்? فهمت يا فهمت أستاذ. أستاذ. طيب. இப்ப தாலிபாத்துகள் நீங்க செய்யுங்க, உங்களுக்குள்ள தத்ரீபாத்துகள். இஸ்லாம் சாலிஹ், யா அல்லாஹ் பிஸ்மில்லா. السلام عليكم. وعليكم السلام. أنا مسافر إلى مكة. إلى أين أنت مسافر؟ நீங்க இப்ப மாத்தி சொல்லுங்க. அனா முசாஃபிரத்துன் இலா மக்கா, இலா ஐன அன்தி முசாஃபிரா. أنا مسافرة إلى مكة. إلى أين أنت مسافرة؟ அன்தி முசாஃபிரத்துன். أنت مسافرة. ம். أنا مسافرة إلى المدينة. لماذا أنت مسافرة إلى المكة؟ மும்தாஸ். அர்த்தம் வரலையே இது வரைக்கும். நான் மக்காவிற்கு பயணம் செய்கிறேன். நீங்கள் எங்கு பயணிக்கிறீர்கள்? நீங்கள் எங்கு நான் பயணிக்கிறீர்கள்? மதீனாவிற்கு பயணம் செய்கிறேன். நீங்கள் எதற்காக மக்காவிற்கு பயணம் செய்கிறீர்கள்? மும்தாஸ். ஐவா. للصلاة في مسجد الحرام. ولماذا أنت مسافرة إلى المدينة؟ ولماذا أنت مسافرة إلى المدينة؟ نعم. நான் للصلاة மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுவதற்காக செல்கிறேன். நீங்கள் மதீனாவிற்கு ஏன் செல்கிறீர்கள்? للصلاة في المسجد النبوي. أين تصلي الجمعة؟ நான் மஸ்ஜிதுல் நபவியில் பள்ளிவாசலில் தொழுவதற்கு செல்கிறேன். நீங்கள் ஜும்மா தொழுகையை எங்கு தொழுவீர்கள்? في المسجد الحرام إن شاء الله. وأين ستصلين الجمعة؟ نعم. مسجد الحرام தொழுகுவேன் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எங்கு ஜும்மாவை தொழுகிறீர்கள்? أيوة. في المسجد النبوي إن شاء الله. அல்லாஹ் நாடினால் நான் மஸ்ஜிது நபவியிலே தொழுவேன். كيف ستسافرين إلى المدينة؟ كيف ستسافرين إلى المدينة؟ نعم. ممتاز. மதீனாவிற்கு எப்படி பயணம் செய்வீர்கள்? அர்கபு தாயிரத. நான் ஃப்ளைட்ல பயணம் செய்வேன். மும்தாஸ். இப்போ இந்த இடத்துல நான் ஃப்ளைட்ல போல, அதாவது பை ரோடு போறேன், அப்ப எப்படி சொல்லுவோம்? இது பை ஏர் வந்து அர்கபு தாயிரா. ஏன்னா மக்காக்கு மதீனா 500 கிலோமீட்டர். நீங்க பஸ்ல போனீங்கன்னா 5 மணி நேரம் ஆகும். இப்போ ட்ரெயின் விட்டாங்க ஃபாஸ்டா, 2.5 மணி நேரத்துல போயிடுது. அதே மாதிரி ஃப்ளைட்ல போனாலும் 3/4 மணி நேரத்துல போயிடலாம். சில பேர் வந்து வாகனத்துலயும் போவாங்க,
2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துல போவாங்க. இப்ப நம்ம எப்படி சொல்றது அரபியில? நான் வாகனத்தில் பயணம் செய்வேன். சொல்லுங்க, மன் யகூல் பில்லகத்தில் அரபிய. கேள்வி புரிஞ்சுங்களா? இங்க அர்கபு தாயிரானா நான் ஃபிளைட்ல பயணம் செய்வேன். பை ஏர். அர்கபுல் ஹாஃபிலா. ஹாஃபிலா, மும்தாஸ். பஸ்ல போவேன். சரி, பஸ் ரைட்டு. இது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்ப பிரைவேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல உங்களுடைய கார்ல போறீங்க, எப்படி சொல்றது? அர்கபு சையாரத்த. பிஸ் சையாரதி. மும்தாஸ், மும்தாஸ். தையப். அப்ப சில கிராமர் முக்கியமான சில நுக்தாக்கள் இருக்குதுங்க. என்னடா, நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா முசாஃபிருன் இலா மக்கத்த. ஏன் மக்கத்த? இலா வந்து ஹர்ஃபு ஜர் இல்லைங்களா? மக்கத்தின்னு தானே வரணும். இங்க பாருங்க, இலல் மதீனத்தின்னு வந்திருக்குது இல்லைங்களா? இலா வந்திருக்குனால அல் மதீனத்துல தா மர்பூத்தா கசர் வந்திருக்குது. ஏன் மக்காவுக்கு தா மர்பூத்தால வந்து கசர் வரல? என்ன சட்டம்? மம்னு மின ஸர்ஃப். மும்தாஸ், மம்னூ மின் அஸ்ஸர்ஃப். அப்ப கலிமாக்கள் 2 வகை. ஒன்னு மப்னி, இன்னொன்னு முஅர்ரப். உங்களுக்கு ஆரம்பத்திலே விளக்கியிருப்பேன். மப்னி, முஅர்ரப். அந்த முஅர்ரப்ல 2 வகை இருக்குது. என்னது? ஆ 3 ஏராபுகளும் மாறக்கூடியது, 2 ஏராபுகள் மட்டும் மாறக்கூடியது. இப்போ 3 ஏராபுகள் அப்படின்னா 3 ஹரக்காத்துகள்னா ஃபத்ஹா, தம்மா, கஸ்ரா. இது மாறி மாறி வந்தா முன்சரிஃப். முன்சரிஃப்ல அது வந்து தாம். இது முன்சரிஃப் தாம். இன்னொன்று இருக்குது முன்சரிஃப் நாக்கிஸ்னு வச்சுக்கோங்க, குறைவாக மாறக்கூடியது. அதான் மம்னூ மின சர்ஃப். சர்ஃப்ல இருந்து தடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? சில அஸ்பாபுகள் இருக்கா இல்லையா? 9 காரணங்கள். அதுல இது என்ன காரணம்? எதனால மம்னூ மின சர்ஃப் வந்துருச்சுன்னா அங்க என்ன வரக்கூடாது? சொல்லுங்க. கஸ்ரா வரக்கூடாது, அலிஃப்லாம் வரக்கூடாது. அப்ப என்னதான் வரும்? ஏராபு ஹரக்கத்து ஃபத்ஹாவு தம்மா மட்டும்தான் வரும். மக்கத்த, மக்கத்து அப்படிதான் வரும். அப்படிதானே? நாம் உஸ்தாத். அப்ப இங்க என்ன பேர் வந்திருக்குது? இது ஒரு ஊருடைய பேர் இல்லையா? அலம். அலம். இன்னொன்னு வந்து இஸ்மாயில். ஆஹ் தமாம், மும்தாஸ். வேற இங்க என்ன ஒரு சட்டம் இருக்கு சொல்லுங்க. இப்ப அல் மதீனான்னு அலிஃப்லாம் போட்டுட்டோம். ஏன் அல் மக்கான்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது உஸ்தாத். ஏன்னா அலமுக்கு அலிஃப்லாம் வராது. அலமுக்கு அலிஃப்லாம் வராது. சில சில அலமுகளுக்கு வரும். உதாரணம் அல் ஹிந்த். இந்தியாவுக்கு அலிஃப்லாம் போடுவாங்க. ஆஹ் ம். சில நாடுகளுக்கு அலிஃப்லாம் போடுவாங்க, சில நாடுகள் அலிஃப்லாம் போட மாட்டாங்க. இப்ப மக்காக்கு வராது, அல் மதீனா வரும். ஏன் போடுறோம்? மதீனான சிட்டி. அல் மதீனான்னு போட்டா அது நபிஸ்வல்லாஹு அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த மதீனத்தில் முனவ்வராவை தான் குறிக்கும். தமாம். இந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டோம். அடுத்ததாக முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, ஏதோ ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நசீத்து வல்லாஹி. தமாம். நினைவு வரும்போது நான் இன்னொரு சொல்றேன். ரூல் இருக்கு சொன்னீங்க உஸ்தாத். அதுலயே எப்படி எப்படி நீங்க இஸ்மு அலம் சொன்னதுக்கு அப்புறம் அதுலயே ஒரு ரூல் இருக்குன்னு சொன்னீங்க. அதத்தான் மறந்துட்டீங்க. உண்மையா ஞாபகம் வரல. ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். டக்குன்னு நமக்கு மறந்துருச்சு. சரி, நினைவு வரும்போது சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். சரி, அல் மஸ்ஜித் அல் ஹராம், மஸ்ஜித் அல் ஹரம், இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அல் ஃபர்க். இது இது இல்லைங்க. அலிஃப் அலிஃப் போட்டா என்ன, போட்டாட்டி என்ன? ஹரம்னா என்ன, ஹராம்னா என்ன? ஹராம்னா இது விலக்கப்பட்டது. தடுக்கப்பட்டதை. தடுக்கப்பட்டது. ஆக அந்த எல்லைக்குள்ள நிறைய தடைகள் இருக்கு. கண்ணியம், சங்கை, சேக்கரட் பிளேஸ் இல்லையா, கண்ணியத்திற்குரிய இடம் அப்படின்றதுனால ஹராம்னு வச்சிருக்கிறோம். ரைட். ஹரம் இப்ப உதாரணமா மஸ்ஜித் நபவிலே ஹரம் இருக்கு, மக்காலே ஹரம் இருக்கு. அப்ப ஹரம்னா என்னங்க அர்த்தம்? ஹ ரா மீன் ஹரம். ஹரம் அப்படின்னா கேம்பஸ்ன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ம். உதாரணமாக ஹரமுல் குல்லியா காலேஜ் கேம்பஸ், ஹரமுல் ஜாமியா யூனிவர்சிட்டி கேம்பஸ். அப்ப அந்த ஒரு ஒரு எல்கைக்குள்ள இருக்கிறதுனால அது ஹரம்னு சொல்றோம்.
ஓகேங்களா? இந்த ஹாவை எடுத்துட்டு ஹா போட்டா என்ன அர்த்தம் வரும்? அரபியில ஹா, ஹா மல்ஃபூஃப், டர்பன் ஹா போட்டோம்னா என்ன அர்த்தம் வரும்? ஹரம். ஜமு அஹ்ராம். எகிப்துல இருக்கா இல்லைங்களா? பிரமிடு, பிரமிடு, உலக அதிசயம், ம். அது ஹரம். ஹா பாருங்க, ஹான்னு உச்சரிச்சோம்னா அர்த்தமே மாறி போயிடும். அஸ்ஸரஹ் அல் கபீர், அஸ்ஸரஹ் அல் கபீர், சாத் ரா ஹா, மிகப்பெரிய கட்டிடம், மின்முன் கோபுரம், அதுக்கு தான் ஹரம்னு சொல்லுவோம். அப்ப நம்ம வார்த்தையை வந்து சரியாக புலங்கலன்னா மீனிங் மாறிடும். தாமாம். அடுத்து பார்ப்போமா? தையப். ஆமா. இது நம்ம பார்த்துட்டோமா? தத்ரீப் ஹல் கரானா. யா உஸ்தாத். لا يا أستاذ. இப்போ இப்போ நான் இப்போ சையதுட்டு நான் கேட்கிறேன், மன் சயுசாஃபிர் இலா மக்கா? من سيسافر مكة؟ இது ஹிஷாம். نعم كلامك صحيح. هل أنت ஹிஷாம். متأكد؟ تمام. من سيسافر إلى المدينة؟ மதீனா. صالح. சாலிஹ். طيب. நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்கங்க தாலிபாத்துகள். من ستصلي في المسجد الحرام. سيصلي. سيصلي في நீங்க المسجد. முஅன்னஸ்ல சொல்ல வர்றீங்க. நான் இங்க அப்படி இருக்கிறது சொன்னா போதும். மன் சயுசல்லி ஃபில் மஸ்ஜிதில் ஹராம். نعم. إسام. ما هو الجواب؟ الجواب யார்? إسام. ஆ إسام سيصلي في المسجد الحرام. இப்ப நீங்க கேளுங்க, நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. اسألي أسوانا. نعم إليها. نعم يا أستاذ. من سيصلي في المسجد النبوي. صالح. طيب. أين المسجد الحرام يا سيد؟ أين المسجد الحرام؟ مكة. نعم في مكة المكرمة المدينة المنورة. இது ஒரு சிஃபத். இது சொல்லலாம். أين المسجد النبوي؟ في مدينة منورة. மும்தாஸ். இப்போ இங்க அடுத்த கேள்வி உங்களுக்கு கேளுங்க. أين يصلي إسام صلاة الجمعة. نعم في المسجد الحرام. أيوة وجهي أسوال إليها. أين سيصلي صالح صلاة الجمعة. ممتاز. مسجد النبوي. من سيسافر بالطائرة يا سيد؟ طائرة. من طائرة. صالح. هل أنت متأكد؟ قل نعم أم لا. Are you sure? هل أنت متأكد؟ صالح. نعم أستاذ. نعم. அப்ப இது மாதிரி இடங்கள்ல ஹல் அந்த முத்தஅக்கிதுன் ஆர் யூ ஷுவர்னு கேட்கும்போது அதுக்கு அரபியில என்ன ஜவாபு தரலாம்? நீங்க இப்ப இங்கிலீஷ்ல ஆப்வியஸ்லின்னு சொல்லுவோம் இல்லையா? கண்டிப்பாக. அப்ப எப்படி சொல்லுவோம் அரபியில? அஃப்கோர்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அரபியில எப்படி சொல்லுவோம்? பித்தபா. பா அலிஃப் லாம் தோய் பா ஐன். தொபால அலிஃப் லாம் போட்டுக்குங்க, ஒரு பா சேர்த்துக்குங்க. பித்தபா. பித்தஅக்கீத். நான் வந்து முத்தஅக்கீத் தானே கேட்டேன், நீங்க அதுலயே பதில் சொல்லலாம். பித்தஅக்கீத். ஆமா, கண்டிப்பாக. அப்ப ரெண்டு வார்த்தை நீங்க படிச்சிருக்கிறீங்க. ஹல் அன்த முத்தஅக்கீத், ஆர் யூ ஷுவர்னு கேட்டா பதில் என்ன சொல்லுவோம் நம்ம? متأكد. சொல்ல மாட்டோம். பித்தபா அல்லது பித்தஅக்கீத். طيب. بالتأكيد. الحوار الثالث بين صادق وصابر. هذا أذان العصر.
هيا نعم يا سيدي. هيا ب- هيا بنا إلى المسجد. வாருங்கள் பள்ளிவாசலுக்கு செல்வோம். ممتاز. அது அசர் தொழுகை பாங்காக இருக்கிறது. தமாம். أنا أصلي في البيت. الصلاة في المسجد أفضل. ம். நான் வீட்டுல தொழுவ போறேன். நான் வீட்டில் தொழப் போகிறேன். பள்ளியில் தொழுவது சிறந்தது. அஸ்ஸலாத்து ஃபில் மஸ்ஜிதி அஃதலு. அஃதலு. சிறந்தது. ரைட். பூர்வத்திக்கர் அனுப்பிட்டேன். அல் மஸ்ஜிது பஈதுன். பள்ளி தூரமாக இருக்கு, அதனால வீட்டுல தொழுகிறேன். அல் மஸ்ஜிது கரீபுன். பள்ளி அருகாமையில் இருக்கிறது. ஹல் அன்த மரீதுன். நீ நோயாளியா? லா அன பிகைர். இல்லை, நான் நலமாகத்தான் இருக்கிறேன். அந்த கஸ்லானு. நீங்கள் சோம்பேறியா? ஹாதா சஹீஹ். அது நம்ம உண்மைதான். ஆசிஃப். ஆசிஃபுன். நான் வருந்துகிறேன். ரிக்ரெட்டட். ஆனா தாஹிபுன் இலல் மஸ்ஜிதி. தாஹிப்க்கு என்ன மானா? தஹப யذهب. நான் போகிறேன். இஸ்மு ஃபாயில். மஸ்ஜிதிற்கு நான் போகின்றேன். انتظر انا ذاهب معك. கொஞ்சம் காத்திருங்கள், நானும் உங்களோடு வருகிறேன். மாஷா அல்லாஹ். ஆக நம்மளுடைய சொல்லுவாங்கல்ல, ஆக்ஷன்ஸ் ஸ்பீக்ஸ் லவுட்லி. செயல் உறக்க பேச வேண்டும். இன்னைக்கு சொல்லுதான் உறக்க பேசுது, செயல்ல இல்ல. அவரு செயல்ல தாவா செஞ்சுட்டாரு அவருக்கு. மாஷா அல்லாஹ். தய்யிப். இப்ப இந்த இடத்துல முக்கியமான விஷயம், கஸ்லானு. கஸ்லானு. ஏன் கஸ்லானு நுன்னு வரல, தன்வீன் ஏன் வரல? இது என்ன என்ன காயிதா இது? அந்த கஸ்லானு. نعم ممنوع من الصرف. نعم. அலிஃப் நூன் ஜாயிதத்தானி. அலிஃப் நூன் ஜாயிதத்தானி. இது வந்துருச்சுன்னு சொன்னா என்ன மீனிங் கொடுக்கும்? அதிகம் என்ற அர்த்தம் கொடுக்கும். நுஅமான் நிஅமத், அதிகம் நிஅமத்துடையவர். நதுமான், அதிகம் கவலைப்படுபவர். ரஹ்மான், அதிகம் இறக்கப்படுபவர். அது மாதிரி கஸ்லான், கசல, அதுல இருந்து கசல், சோம்பேறித்தனம், அதிகம் சோம்பேறித்தனம் படக்கூடியவர். ஆசிஃபுன். ஆசிஃபுன். ஆனா ஆசிஃபுன் ஐ ரிக்ரெட்டட். நான் வருந்துகிறேன். அன் ஆசிஃபுன் ஜித்தன். நான் மிக வருந்துகிறேன். இப்ப வேற என்ன சொல்லலாம் அந்த இடத்துல? அனைத்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சாரி அப்படின்றதுக்கு. ஆனா ஆசிஃப் சொல்லலாம். இன்னொரு வார்த்தை சொல்லலாம்னு சொன்னேன். என்ன வார்த்தை அரபியில? அஃபுவன். அஃபுவன். இன்னொரு வார்த்தை, இன்னொரு வார்த்தை மஅதிரா. மஅதிரத்துன். மஅதிரத்துன். மீம் ஐன் ஸால் ரா. மஅதிரத்துன். ايوه. மஅதிரானா என்ன அர்த்தம்? உதுரன். மஅதிரத்துன்னு சொல்லலாம், உதுரன்னு கூட சொல்லலாம். உதுரன். ஐன் ஸால் ரா அப்புறம் ஹம்சா. உதுரன். உதுரன்னு சொல்லலாம், மஅதிரத்துன்னு சொல்லலாம். ரெண்டு ஒண்ணுதான். எல்லாமே சாரிக்கு தான் அர்த்தம். தம்மா. نعم يا أستاذ. ஐவா. தய்யிப். வேற எது சந்தேகங்கள் இருக்காங்க? ஹய்ய பினா இலல் மஸ்ஜிதி. ஹய்ய பினா இது என்னது? ஃபேரா, இது இஸ்மா அல்லது ஹர்ஃபா? ஏன்னா அந்த மூணு தான் அரபு மொழியில இருக்குது இலக்கணத்துல. ஒன்னு ஹர்ஃபா இருக்கணும், இல்ல ஃபேரா இருக்கணும், இல்ல இஸ்மா இருக்கணும். இது எதுல வரும்? ஹய்ய பினா. ஃபேல்ன்றவங்க யாரு, இஸ்முன்றவங்க யாரு, அல்லது ஹர்ஃப்னு சொல்றவங்க யாரு? சகோதரர் சையத் வந்து ஃபேல்னு சொல்லிட்டாங்க. மற்றவங்க? نعم. هل فهمتم سؤالي؟ هل فهمتن سؤالي؟
சொல்லுங்க. فهمت يا أستاذ. இது என்னது? விளங்கிருக்குன்னா பதில் சொல்லுங்க. இஸ்மா ஃபஅலா ஹர்ஃபா? ஹையா ஃபேல் யா ஆ? உஸ்தாத். புரியல. ஃபேல். ஹையா பினா, லெட்ஸ் கோ, வாங்கள் செல்லலாம் அப்படின்னு சொல்றது பெயர் சொல்லா, வினை சொல்லா, அல்லது இடை சொல்லா? நவுனா, பார்ட்டிக்கலா, வெர்பா? ஃபேல் யா உஸ்தாத். ஃபேல்னு சொல்றீங்களா? ஷேப் சொன்ன மாதிரி இது ஃபேலும் அல்ல இஸ்மும் அல்ல. அப்ப என்னது? இஸ்மு ஃபேல். இஸ்மு ஃபேல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இஸ்மு ஃபேல்னா இங்கிலீஷ் கிராமர்ல படிச்சிருப்பீங்க, வெர்பல் நவுன் படிச்சிருப்பீங்க. பெயர் சொல் வினை வாக்கியம். அது அது பெயர் சொல்லாவும் இருக்கும், வினை சொல்லாவும் இருக்கும் ஒரே டைம்ல, அட் த டைம். அப்ப என்ன அர்த்தம்னா இதுக்கு சர்வ் செய்ய முடியாது. ஹையா யுஹையு தஹி முஹையிஉன் அல்-அம்ரு மின்ஹு யஹ்யா வன்னஹி மின்ஹு லா தஹியா சர்வ் செய்ய முடியாது. அது அப்படிதான் அம்ரு ஃபேலாக தான் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இப்படி நம்ம பாங்க்ல சொல்றோம்ல, ஹைய அல ஸலா, ஹைய ஹா, அதுவும் அதான் இஸ்மு ஃபஅல். இஸ்மு ஃபஅல், வெர்பல் நவுன். இப்படி ஒரு புதிய கேட்டகரி கிராமர்ல இருக்கு, அரபி கிராமர்ல. சரிங்களா? ஹல் ஃபஹிம்தும்? فهمت يا أستاذ. فهمت பாரக்கல்லாஹ். أستاذ. ஜஸாக்கல்லாஹ். உங்களுக்கு தெரியும் இந்த முஃப்ரதாத்துகள்லாம். யன்ததிரு, ஸஹீஹுன், கரீபுன், பஈதுன், மரீதுன். மரீத், இப்ப அரபு நாடுகள்ல மரீதுன்னு சொல்றது இல்ல, மரத். மரதுன், அந்த யாவை எடுத்துட்டீங்கன்னா மரதுன் நோய், மரீதுன் நோயாளி. இதுல இருந்து முமர்ரிதத்துன் வார்த்தை சொல்லுவாங்க. முமர்ரிதத்துன், சேம் மீம் ரா, இன்னொரு மீம் வரும், டபுள் மீம், மீம் மீம், முமர்ரிதத்துன், தா மர்பூத்தா வரும். என்ன அர்த்தம்? மரீதுல இருந்து. செவிலியர். முமர்ரிதான்னு சொன்னா நர்ஸுக்கு சொல்லுவாங்க. மும்தாஸ், தமாம். குல்லியத்து தம்ரீத், என்ன அர்த்தம்? குல்லியத்து தம்ரீத். ஒரு வார்த்தையை பிடிச்சு அப்படியே ரூட் வரைக்கும் போய் அப்படி அதோடைய அடுத்தடுத்த தொடருக்கு போகும். அவங்க தான் உண்மையான ஒரு அரபிக் ஸ்டூடெண்ட். நான் இப்பதான் சொன்னீங்க நர்சிங். அப்ப குல்லியன் என்னது? காலேஜ். குல்லியத்து தம்ரீத்னா நர்சிங் காலேஜா? நர்சிங் காலேஜ், அவ்வளவுதான். மும்தாஸ். இப்ப அரபு நாடுகள்ல மரியதுன்ற வார்த்தை பயன்படுத்துறது இல்ல. இது ஃபுஸ்ஹால இலக்கிய வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. ஆனா பேச்சு புழக்கத்துல என்ன சொல்றாங்கன்னா, தஅபான், அந்த தஅபான், ஹுவ தஅபான், அன தஅபான். தஅபான் அப்படின்னா ஆக்சுவலா தஇப்து அப்படின்னா களைத்து போய் விட்டேன், டயர்ட்னு அர்த்தம். ஆனா அது எதுக்கு பயன்படுத்துறாங்க? நோயா இருந்தா, உடம்பு சரியில்லைன்னா சொல்லுவாங்க, அன தஅபான்னு சொல்லுவாங்க. ஹல் ஃபஹிம்தும்? فهمت أستاذ. فهمت يا طيب. இப்ப சொல்லுங்க தத்ரீப். அஜிப் பி நஅம் அவு பிலா, அவ்வளவுதான் பதில். ஒண்ணு நஅம்னு சொல்லுங்க, இல்ல லான்னு சொல்லுங்க. هذا الحوار في الصباح سيد، با. ما هو الجواب؟ نعم أستاذ. هذا الحوار في البيت சகோதரி لا மாஹிரா. أستاذ. نعم. نعم يا أستاذ. صابر يصلي في المسجد. سفرينا. نعم. صابر نعم يا يصلي في أستاذ. المسجد. طيب. صادق يصلي في البيت. سيد. بيكون يصلي في البيت. نعم نعم. أستاذ. نعم أستاذ. المسجد قريب من البيت. ماهرة. نعم. نعم அப்படி يا வரிசை அப்படி சொல்லிட்டு வாங்க. அல் மஸ்ஜித் கரீப் மினல் பைத். نعم. طيب. صابر مريض. அடுத்த சகோதரி. نعم. نعم லாவா. صابر مريض. لا يا أستاذ. طيب. صادق كسلان. سيد. نعم أستاذ. هل أنت كسلان؟ إذا out of question. هل لا أنت يا كسلان؟
லா. அப்ப நான் ஆக்டிவா ஓ. இருக்கிறேன், நான் உற்சாகமா இருக்கிறேன்றதுக்கு எப்படி அரபியில சொல்றது? நீங்க கேட்கணும், இந்த கேள்வி வரணும். கஸ்லான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அரபியில, அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்ன? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அரபு மொழியை குயிக்க கத்துக்கிறதுக்குள்ள அடிப்படையான விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒத்தை வார்த்தைகளை மனனம் செய்வது, சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் ரெண்டு தெரிஞ்சுக்கிறது. அதோடைய ஒத்த கருத்துடைய வார்த்தை தெரிஞ்சுக்கிறணும், அவருடைய ஆன்டனிம்ஸ் தெரிஞ்சுக்கிறணும். முத்தராதிஃபாத் அரபியில் என்ன சொல்லுவாங்க சினானிம்ஸ்க்கு? முத்தராதிஃபாத். ஆன்டனிம்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க அரபியில? முத்தலாத்தாத். அப்ப முத்தலாத்தாத் தெரிஞ்சுக்கிறணும். இங்க வந்து கஸ்லான் அப்படின்றதுக்கு முத்தலாத்தாத் எது? நஷீத்துன். நஷீத்துன். ممتاز نشيط. نون شين يا طاء. تمام. ذهب صادق مع صابر إلى المسجد. نعم نعم. نعم يا أستاذ. طيب بارك الله فيكم. இந்த தத்ரீபுகளை நீங்க கலம்ல செஞ்சு அனுப்பிடுங்க. தமாம். ஹாதிஹி அத்தத்ரீபாத் தஹ்தாஜ் இலல் கலம். அப்ப நம்ம என்ன செஞ்சிடலாம்? இது ஸ்கிப் பண்ணிடலாமா? ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்றதுக்கு அரபியில் என்ன சொல்றது? نعم يا أستاذ. ஸ்கிப் பண்ணிடுறது எப்படி சொல்றது அரபில? ரெண்டு வார்த்தை இருக்கு. ஒண்ணு நதஜாவஸ், தஜாவஸ எதஜாவஸ். நதஜாவஸ்னா கடந்து போறது. இன்னொன்று இருக்கு தஜாஹல், நதஜாஹல். ஜஹல், ஜஹல் இருந்து நதஜாஹல், கடந்து போறது, கண்டுக்காம போறது. தமாம். இந்த முஃப்ரதாத்துன் இதாஃபிய்ய, அடிஷனல் ஒன் வேர்ட்ஸ். அல் அவ்வல், அஸ்ஸானி, அஸ்ஸாலிஸ், அர்ராபி, அல் ஹாமிஸ் இருந்து ஆஷிர் வரைக்கும் இருக்கு. தமாம். இப்ப ஒன்னு ரெண்டுக்கும் அல் அவ்வல் சானிக்கு என்ன வித்தியாசம்? வாஹித் இஸ்னான் சலாசாவுக்கும் அல் அவ்வல் சானி சாலிஸுக்கும் என்ன வித்தியாசம்? மாஹுவல் ஃபர்க் பைனஹுமா? ஏற்கனவே கேட்ட கேள்விதான். இங்கிலீஷ்ல ஆர்டினல் கார்டினல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான். 1 2 3ன்னு சொன்னா வாஹித் இஸ்னான் சலாசா. ஒன்னாவது ரெண்டாவதுன்னு சொல்றோமே, ஃபர்ஸ்ட் செகண்ட் சொல்லும் போது அது ஃபாயில் வஸன்ல வரும். அவ்வல் சானி சாலிஸ். தமாம். இதுதான் வந்து வித்தியாசம், பெரிய வித்தியாசம் நம்மள. ஸோ இதையும் நீங்க கலம்ல தான் செய்யணும். ஸோ நதஜாவஸ் ஹாதா தர்ஸ் ஐதன். தமாம். التراكيب النحوية grammatical نعم connections. التدريب الأول تبادل السؤال والجواب مع زميل كما في المثال. உதாரணத்துக்கு கொடுக்கப்பட்டது போன்று வகுப்புத்தருடன் கேள்வி பதிலை பரிமாறிக்கொள். பல் மஸ்ஜித் அல் ஹராம் அல் ஜும்ஆ ரெண்டு வார்த்தை. இதை வச்சு என்ன செய்யணும்? தத்ரீப் செய்யணும். தாலிப் அவ்வல் கேட்கிறாரு, இலா ஐன தذهبوا. தாலிப் சானி சொல்றாரு, அذهبوا الى المسجد الحرام. தாலிப் அவ்வல் கேட்கிறார், லிமாதா? தாலிப் சானி சொல்றாரு, லி உஸல்லியல் ஜும்ஆ. லி உஸல்லியல் ஜும்ஆ. எங்க போறீங்கன்னு கேட்கிறாரு. முதல்ல நான் மஸ்ஜித் ஹராமுக்கு. ஏன் போறீங்க? ஜும்மா தொழுவ போறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கிராமட்டிக்கல் ஒரு எக்ஸ்பிளனேஷன், விளக்கம் என்னண்டா, லி உஸல்லிய எதனால இங்க வந்து உஸல்லியன்னு சொல்லி ஃபத்ஹா வந்திருக்கு, நஸப் வந்திருக்கு. அப்ப இதோட ஆமில் எது? உஸல்லின்னு தானே வரணும். ஆக்சுவலா சொல்லா யுஸல்லி, உஸல்லின்னு தானே வரணும். உஸல்லியன்னு எதனால வந்துச்சு நஸப்? அப்ப ஆமில் என்ன? நான் கேள்வி புரியுதுங்களா? இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். ஆமில் அப்படின்னு சொன்னா 100க்கும் அதிகமான பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அது வருவதனால அதுக்கு அடுத்து உள்ள அந்த அந்த இஸ்மில் மாற்றம் ஏற்படும். ஹர்ஃப் ஜர் வந்தா ஜர் செய்யும், ஹர்ஃப் நசப் வந்தா நசபு செய்யும். உதாரணமா இன்ன, அன்ன, வக்க அன்ன, வலைத்தவல, அல்ல இதெல்லாம் வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இஸ்முக்கு முன்னாடி வரும்பொழுது அந்த இஸ்மில் கடைசி லெட்ரு ஃபத்ஹா தான் வரும். இன்னல்லாஹ, அல்லாஹுன்னு சொல்ல முடியாது. அலா, அலல்லாஹி, ஃபில்லாஹி. இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஆமில்னு சொல்லுவோம். மியத்த ஆமில்னு இருக்குது. 100 ஆமில்கள் இருக்கு. இது தெரிஞ்சுக்கிட்டா ஒருத்தர் அரபியில சீக்கிரம் படிச்சிடலாம், கொள்ளலாம். இப்போ அது மாதிரி இங்க லாம் வந்துருக்குது, ஹர்ஃப் ஜர்ரு. ஆனா ஹர்ஃப் ஜர்ரு எதுல தான் வரும், எதுல வரக்கூடாது? டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் இருக்கு, சில ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஹர்ஃப் ஜர்ரு இஸ்மில தான் வரும், ஃபேல்ல வரவே வராது. ஃபேலுக்கும் அதுவும் ஆகாது, பகைவர்கள். அப்ப கேள்வி கேட்கலாம், இங்க வந்திருக்குது லி உஸல்லிய, தொழுவதற்காகன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையா நீங்க உள்ள பாத்தீங்கன்னா லி அன் உஸல்லியன் இருக்கும். அன் மஸ்தரியா வந்திருக்கும், அன் மஸ்தரியா. அது வரும் பொழுது ஃபேலை என்னவா மாத்திரும்? இஸ்மா மாத்திரும். அதனால லாம் வந்திருக்குது. அப்ப லாம் ஆக்சுவலா ஃபேல்னால வரல,
இஸ்முனால வந்திருக்குது. ஹல் ஃபைத்தும் விளங்குச்சா? ஃபஹிம்து உஸ்தாத். ஓகே. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஹிட்டனா என்ன இருக்கும்? லி அன் உசல்லியன் இருக்கும். ஆக அன் இங்க மறைக்கப்பட்டிருக்கு, ஹிட்டனா இருக்குது. மஹ்தூஃப் அரபில என்ன சொல்லுவோம்? ஹிட்டனுக்கு மஹ்தூஃபா இருக்கு, ஹதஃப் மஹ்லூஃப். ஹதஃப் செய்யப்பட்டிருக்குது. லி உசல்லியல் ஜும்அத, ஜும்மாவை தொழுவதற்காக. طيب, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதை மட்டும் முடிச்சுக்குவோமா? ஏதாவது ஒரு 2 தத்ரீப் மட்டும் செய்யுங்களேன். சையத் சொல்லுங்க நீங்க. அல் மஸ்ஜித் நபவி அல் ஃபஜ்ர் சொல்லுங்க. இல ஐன தذهبوا إلى أذهب إلى المسجد النبوي. لماذا؟ لا أصلي الفجر. லா உசல்லில் ஃபஜ்ர்னா ஃபஜ்ர் தொழுகாமல் இருப்பதற்காக நான் லா வரவே இல்லைங்க. லீ لي أصلي الفجر. ஃபஜ்ர் தொழுகை தொழுவதற்காக. அப்ப நீங்க கேளுங்க உங்களுக்குள்ள சகோதரிகள். நான் إلى أين تذهبين؟ تذهبين. ممتاز. نعم. أذهب إلى المسجد بلال. إلى مسجد بلال. إلى المسجد النبوي. إلى مسجد بلال. بلال. مسجد بلال نعم. لماذا؟ ليصلي الظهر. ظهر. ممتاز. بارك الله فيكم. حياكم الله. إلى هنا نتوقف إن شاء الله. سندرس الدرس في الأسبوع القادم بإذن الله تعالى. நம்ம ஆல்ரெடி பாடம் நடத்தி இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. நேரடி வகுப்போட நோக்கம் என்ன அப்படின்ட்டா, இது மாதிரி சில கேள்விகளை உடனே கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், சில சட்டங்களை தெரிஞ்சுக்கலான்ற ஒரு நோக்கம் தான். அதனால வந்து அந்த இன்டராக்டிவாக இருக்கணும். இல்லை ஒன் சைடா நான் பேசிக்கிட்டே போறேன், நீங்க காதுல கேட்டே போனீங்கன்னா இது பிரயோஜனமே கிடையாது. அதனால உங்களுடைய சந்தேகங்கள் எதா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? கேளுங்க. ஒரு டவுட். அந்த அவசியம் கேளுங்க. ஐன டவுட் ததஹபுனே எப்படி அரபியில கேட்கணும்னு சொல்லியிருக்கிறேன். எனக்கு கேள்வி இருக்கிறது. டவுட்னு வார்த்தை யூஸ் பண்ணவே கூடாது. அன சுவால். இந்தி சுவால். இந்தி இந்தி சுவால். என்னிடம். இந்தி இஷ்கால். சொல்லுங்க. இப்ப கேளுங்க. இஷ்கால் என்ன? மா ஹுவ இஷ்காலுக், மா ஹுவ சுவாலுக்? நஅம் யா அஹி. ஐன ததஹபுனே சொல்லலாம். அதுக்கு முன்னால ஏன் இலா போட்டிருக்காங்க? மும்தாஸ், நல்ல கேள்வி. ஒவ்வொரு ஃபேலுக்கும் ஒரு ظرف இருக்கு. உதாரணமாக கோயிங் டு, கம்மிங் ஃப்ரம். இந்த கேள்வி நம்ம இங்கிலீஷ்ல கேட்க மாட்டோம். ஏன்னா கோயிங் என்ற ஃபேலுடைய ப்ரிப்போசிஷன் டு, ஃப்ரம். அதே மாதிரிதான் அரபியில ذهبுடைய ப்ரிப்போசிஷன் இலா. புரியுதுங்களா? புரியுது. அப்ப அந்த ஃபேல் வந்து அப்படிதான் வரும். இப்ப இதுக்கு என்ன, அரபு மொழியில வந்து இந்த ظرف ரொம்ப முக்கியம். அதோடைய வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. உதாரணமா உங்களுக்கு விளக்குறேன். ரொம்ப சிம்பிள். நல்ல கொஸ்டின், குட் கொஸ்டின், மாஷா அல்லாஹ். சுவால் ஜெயித். உதாரணமாக தஆ யதுஉ, தஅவுத்துல்லாஹ என்ன அர்த்தம்? அல்லாஹ்விடம் நான் பிரார்த்தனை செய்தேன். தஅவுத்துல்லா, தஆனா அழைத்தான். இப்ப தஆங்கிறது இலா வந்த அத்தஅவத்து இலல்லாஹ், மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தல். அதாவது தாவத் பணி செய்யறது, தப்லீக் பணி செய்யறது, அழைப்பு பணி செய்யறதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப தஆ என்ற ஃபேலுக்கு இலா வந்த இந்த அர்த்தம். சரி, தஆ லீன் வந்தா என்ன அர்த்தம்? சில சமயம் தஆ என்ற ஃபேல் இலா வராம லீ வந்து வரும். அப்ப அங்க அர்த்தம் என்னவா மாறும்? துவா செய்தல், பிரார்த்தனை செய்தல். உதாரணமாக நீங்க எனக்கு சொல்றீங்க உதுஉ லி யா உஸ்தாத், எனக்காக துவா செய்யுங்கள். உதுஉ இலையன்னு சொல்ல மாட்டோம். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அரபு மொழியில அந்த ஃபேலுடைய ظرف மாறுச்சுன்னா மீனிங் டோட்டலா மாறும். சரி, இந்த இடத்துல தஆக்கு அலா வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம்? தஆ அலா ரஜுலின், ஒரு மனிதருக்கு எதிராக அவன் சபித்தான், கர்ஸ் பண்ணான், சாபமிட்டான்னு அர்த்தம், பத்வா செஞ்சான்னு அர்த்தம். தஆ இலானா அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தல், அழைப்பு பண்ணி செய்யறது. தஆ லீன்னு சொன்னா துவா செய்யறது. தஆ அலானா பத்வா செய்யறது. புரியுதுங்களா? அப்ப அந்த ப்ரிப்போஷன், அந்த இலாங்கிறதும் அலாங்கிறதும் ஒரு ஃபேலுக்கு உரியது. அப்ப எந்தெந்த இடத்துல எப்படி மாறுதுன்னு நம்ம பார்த்துக்கணும். உதாரணமா பாருங்க, ஹதீஸ்ல வருது அந்நிக்காஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது சுன்னத்தான காரியம். மன் ரகிப அன் சுன்னதி, யார் இந்த காரியத்தை விட்டு விடுவாரோ
ஃபலைச மினி என்னை சார்ந்த ஒரு அல்லங்கிறாங்க ரசூல் அலைஹி ஸலாம். ஆனா ரஹீப்ன்ற ஃபேல் பாத்தீங்கன்னா விருப்பம்னு அர்த்தம். இங்க ரஹீப் அன்னு வரும் பொழுது டோட்டல் மீனிங்கே சேஞ்ச் ஆயிடுது, வெறுத்தாருன்னு அர்த்தமா போயிருது. புரிஞ்சுங்களா? خلاص يا أستاذ. முடிச்சுக்கோமா? فهمت. செஷன் முடிச்சுக்கலாமா? வேற எதுவும் கேள்விகள் முடிச்சுக்கலாம். இருக்கா? எது இருந்தா நீங்க இன்பாக்ஸ்ல கேளுங்க. பாரக்கல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். தும்தும் சாலிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم